இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். காம்பனன்ட்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு நிறையா காம்பனன்ட்ஸ் வேணுன்னா சொன்ன sketchup-essential.comல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். எங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட கண்டுபிடிக்கணுமா? மழையாக பெய்யுது. இன்ஸ்கேப் இங்கே இல்லை. எங்கே இருக்குது? ஐ திங்க் டியில் இருக்கும். ஐடிடிடி இதா இதில் ரெக்கார்டு இதுவான்னு பாரு. இதெல்லாம் இதுவும் இல்லையாது. டான்கேம் சிவில் ஐடிடிடி சாஃப்ட் SketchUp டவுன்லோட் மாடல்ஸ். இன்னொன்று SketchUp காம்பனன்ட் வச்சுருந்துருப்பாங்க. இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து SketchUp காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ரெக்கார்ட் ஆகிட்டா இருக்கா? SketchUp காம்பனன்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். 2 இருக்குது. ஒன்று டவுன்லோட் மாடல், இன்னொன்று 10 காம்பனன்ட்ஸ். ஓகே, 2 இருக்குது. சும்மா மாடல்ஸா? ஓகே, இதான் மெயின். காம்பனன்ட்ஸ் தான் மெயின். நிறையா இருக்குது. காரு, டோரு, எக்ஸட்ரா. இப்போ இதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துறேன். காப்பி எடுத்து உள்ள போட்டோம். ஓகே, ஸோ எல்லாமே வந்துடுச்சு. நிறையா காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ லோட் பண்ணுறது எப்படின்னா, இதோ இந்த டீட்டெயில்ஸ்க்குள்ள பக்கத்தில் ஆரோ தெரியுது. ஆரோ கிளிக் பண்ணி ஓப்பன் ஆக கிரியேட் லோக்கல் கலெக்ஷன் கேட்குது. ஆமாம், உள்ளே போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு கேட்குது. அவ்வளோதான், ஈஸி. டி கோலனா இங்கே வச்சுருந்தேன். லோக்கல் டிஸ்க் இ, என்னோடய என்எம் ஃபைலு, அதில் என்ஸ்கேப் ஐ திங்க். SketchUp காம்பனன்ட்ஸ், செலக்ட் த ஃபோல்டர். ஐ மீன் உள்ளே போய் செலக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எல்லாமே லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சு. இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போது முன்னே இந்த பெஞ்செலாம் முன்னாடி இல்லவே இல்லை, இப்போ எல்லாம் வந்துருச்சு. இதோ கேபினெட்டு எல்லாம் வந்துருச்சு. இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் பழையபடி ஹைடு. இப்போ உள்ளே எனக்கு எல்லாமே தெரியுது. இங்கே வச்சு விட்டோம். கேபினெட்டு எதாக இருந்தாலும் ஆன் ஃபேஸ் உஷாராக இருக்கணும். ஆன் ஃபேஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த ஆன் ஃபேஸ் நம்ம சரியாக கவனிக்கலாம், அந்த இடத்துல நிற்கும். ஓகே, சரி. டோர்ஸு, இது பெரிய டோரு நிறையா இருக்குது. இந்த மாதிரி எது வேணுமோ நோண்டி எடுத்துக்கணும். இந்த லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இதை இங்கே நான் ஆரம்பிப்போம். அந்த செடி கொடி வைக்கிறது சிம்பிள் அழகாக. இதை அப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை ஈஸி. சும்மா மவுஸ் அப்படி கிட்ட கொட்ட போல் ஆட்டோமேட்டிக் அது ரொட்டேட் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான். 90 டிகிரி சம்திங் நம்ம டிகிரி அழகாக டைப் பண்ணால் வந்துடும். 180 டிகிரி கொடுங்க. 180 என்டர். அழகாக ரொட்டேட் ஆகிடுச்சு. அப்புறம் மூவு. கரெக்டாக போக மாட்டேங்குது. இப்போ கரெக்டு. ஓகே, இப்போ நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா ஒரு இதுவாகவே தெரியல. இப்போ தான் நீட்டாக இருக்குது பார்க்க எல்லாமே. ஓகே, இதுக்கு நம்ம பெயிண்ட் கொடுக்கலாம். எங்கே அந்த பி ஃபார் பெயிண்ட் பக்கெட். பி கருப்பு கலர் இருக்கா? இருக்குது. தூக்கி போடும். முடிஞ்சு போச்சு. இப்போ பக்காவாக அழகாக ரோடு மாதிரியே தெரியுது. இங்கே கூட நான் அதை புல் தரமே நான் காட்டினா ஆசைப்பட்றேன். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கில் போட்டுறேன். புல் தர வெஜிடேஷன் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அண்ட் வெஜிடேஷன். முடிஞ்சு போச்சு. ஸோ பார்க்க இனிமேல் தான் ப்ரொஃபஷனலாக இனிமேல் தான் அழகாக ஒன்று பண்ண இனிமேல் தான் காட்டும். இதுக்கு நம்ம டைல்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். டைல்ஸ் இல்லை உள்ளதான் டைல்ஸ் நம்ம நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வால் டைல்ஸ் அந்த மாதிரி. வேறு ரெண்டாவது அப்படி இருக்கட்டும். இது நோடானா
இப்போது இங்கே பாருங்களா அரைக்குறையாக நிற்கிது. எனக்கு இதே டைல் தான் இங்கேயும் வேணும், பட் இன்னும் தேட முடியல அப்படின்னா ஈஸி. இந்த பிங்க் ஃபில்லேருந்து பக்கத்தில் இருக்குல்ல சாம்பிள் பெயிண்ட், இது இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் வந்துடும். முடிஞ்சு போச்சு, ஈஸி. ஏன்னா அப்போ தேடி நிற்க முடியாது, அதுக்காக அது. பட் கொஞ்சம் பொறுமை வேணும், அதுமாதிரி சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா கஷ்டம். அதுமாரி இப்போ டைல்ஸ் தான் கொடுக்க அவசியம், கலர்ஸும் கொடுக்கலாம், அது அவங்க சாய்ஸு. பட் சொல்கிறேன், டைல்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நமக்கு அந்த இது காட்டும். முடிஞ்சு போச்சு. இதிலே கார்பெட் கூட இருக்குது. கார்பெட் எங்கடா? இதான் கார்பெட்லாம் வசதி வீட்டில் போடுவாங்களா நடு ஹாலில், அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக ரெக்டாங்கிள் பிரிச்சுட்டேன். ரெக்டாங்கிள் பிரிச்சுட்டு இப்போ இந்த கார்பெட் கலர் கொடுக்குறேன். ஸோ மாறிடுச்சுப்பா. ஸோ இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக் இவ்வளோ தான். காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டேன். இங்கே இது ஹைட் இது ஓகே. அது இதில் உள்ள தான் காம்பனன்ட்ஸு எல்லாமே இருக்குது. அது விண்டோலாம் இதிலே ஆல்ரெடி செட்டு இருக்குது. இல்லை விண்டோவும் ரெடி பண்ணலாம். டோர்ஸ் எங்கப்பா? டோர்ஸு ஓகே. இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், டோர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ஒரு டோரு. மெயின் டோர் எங்கே? சும்மா வுட்டன் பெஞ்சு. இப்போ ரொட்டேட் பண்ணுவோம், ஈஸி. மவுஸ் அப்படி கிட்ட கொண்டு போனால் ஏதோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் வந்துடும். ரொம்ப நம்ம இதெல்லாம் ஆர்வம்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் மெதுவாக ரொட்டேட்டாக கரெக்டாக வரும். 0 ஆங்கிள் போலுக்கு ஓகே. முடிஞ்சு போச்சு. எம்மு மூவு தெரிஞ்ச கதை. ஓகே. ஏதோ மாட்டிக்கிட்டேன். இதுதான் என்ட்ரி டோர். ஓகே. இப்போ நான் அந்த டோர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த டோரை வச்சுட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டோரோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இந்த வீட்டில் வச்சுக்க டோர் அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒன்று செவுத்தை பெருசுப்படுத்தணும், இல்லைனா என்ன பண்ணலாம், நம்ம இந்த டோரோட அளவை குறைக்கலாம். டோரை கொஞ்சம் தள்ளு, எவ்வளோ முடியுமோ அந்த இடத்த நான் அகலப்படுத்தினேன் புஷ் புல் யூஸ் பண்ணி. நிப்பாட்டிட்டேன். இப்போ இந்த டோரை நம்ம உள்ளே வச்சு பார்க்குறோம். இப்போது எப்பவுமே இந்த என் பாயிண்ட்டே பிடிங்க. என் பாயிண்ட் தான் எனக்குமே பெஸ்ட்டு. சும்மா இப்போ இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தாட்டிங்கன்னா கரெக்டாக உட்காராது, இஷ்டத்துக்கு போகும். எப்போவுமே நம்ம மூவோ காப்பியோ இந்த மாதிரி என் பாயிண்ட்டை பிடிச்சி அழகாக கொண்டு போய் வைக்கணும். ஆட்டோகேட் பண்ணி ஆட்டோகேட் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்டோகேட்டோட பேசிக் தான் எல்லாமே. ஓகே, வச்சாச்சு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஓகே, டோரோட சைஸ் ரொம்ப பெருசு, வால்குள்ளே போய் இருக்குது. அதான் நமக்கு இது இப்போ வந்து கிளாஷிங்னு சொல்லுவோம், லைட்டாக கிளாஷ் ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், டோரை ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல்னால் பக்கத்தில் இருக்குதா, ஸ்கேலு கொடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சு. ஸோ முதல்ல விட்த்தை குறைக்கிறேன் மெதுவாக. இங்கேருந்து அப்படியே குறைச்சிட்டு வந்து நிப்பாட்டேன். முடிஞ்சு. இப்போ விட்த்தை குறைச்சிட்டேன். அடுத்து நான் ஹைட்டை குறைக்கணும். ஹைட்டை குறைக்க கண்ணு புரியல. ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் சரியாக போயிடும். இப்போதைக்கு முதல்ல எவ்வளோ முடியுமோ சும்மா இப்போதைக்கு குறைச்சிட்டேன். அப்படியே ஏற்றிப்போமே. ஓகே, சென்டர் பாயிண்ட்டு முடிஞ்சிடுச்சு. சைட் பாயிண்ட்டு மெதுவாக. ஓகே, கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ எதுவும் கேப் தெரில. அவ்வளோதான். இது ஒன்று தான். நம்ம இந்த ஸ்கேலிங்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணால் நீட்டாக வந்துடும். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ இங்கே வாங்கினேன் ஒரே நேரம் 3 டோர் இருக்குது. இந்த 3 டோரை எப்போ நான் பிடிக்கிறேன்னா ஈஸி. ஜஸ்ட்டு இது ஒரு குரூப்பிங், ஒன்றும் இல்லை, இது ஒரு குரூப்பு. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தா 3 தனித்தனியாகிடும். அவ்வளோதான். இதை டாய்லெட்லாம் கொண்டு போய் வைக்கணும். அதே தான் எப்போவுமே சரி. இதுமாதிரி எண்டு கார்னர் தான் பிடிக்கணும் எப்போவுமே. ஓகே, பிடிச்சிட்டேன். தூக்கி போய் அதான் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இப்போது மூவ் காப்பி தான் பண்ணால் கண்ட்ரோல் அங்கன்னா கண்ட்ரோல் அமுக்கிட்டேன். அதான் காப்பி வந்துடுச்சு. ஓகே, வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கும் ஸ்கேல் பண்ணணும். ஆக்சுவலாக இன்னொன்று கூட ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணு, அப்போ தான் தெரியும் உள்ளே என்ன அழகெல்லாம் இருக்குன்ட்டு. ஓகே, 6 inches அதாவது உள்ளே இருக்கான். டாய்லெட்னாலே வச்சுங்களேன், உள்ளே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். டாய்லெட் 3 தான் ஒரு கான்செப்ட் மாதிரி. லோ சீலிங், லோவர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ உள்ளே கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த டோரை கரெக்டாக நான் கொண்டு வரணும். ஓகே,
எம் முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே கரெக்டாக வச்சுட்டேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. கரெக்டாக இருக்குது. இங்கே முன்னே ஒரு கேப் தெரிஞ்சிருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இதுவும் முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் ஆயில் பண்ண ஊற்றுறோம். ஓகே நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஓகே. ஸோ இந்த பக்கமும் நமக்கு எல்லாமே பொசிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஹைட் பண்ணதை வந்து அன்ஹைட் பண்ணுறது ஈஸி. எடிட்டில் போய் அன்ஹைட் ஆல். ஓகே, ரூஃபும் மறைஞ்சு போச்சோ. ஓகே, மறுபடியும் ஹைடு. இப்போ கரெக்டாக இருக்குது. டோர் கரெக்டாக உட்காந்துருச்சு. அதுமாதிரி இப்போ எங்கள் பெட்ரூமுக்கு ஒரு டோர் வைக்கணும். அதே தான், இதே கான்செப்ட் தான். இந்த தூக்கு எம்மு பார்த்து ஏதோ என் பாயிண்ட் ஒன்று, இதுவோ ஒரு என் பாயிண்ட் தூக்கினா கண்ட்ரோல் அமுக்கினா காப்பி. ஓகே, வச்சுட்டேன். ஆனால் பாங்க இந்த இடத்துல நமக்கு கேப் இடிச்சு மாட்டிச்சு. நான் இது இப்படி மூவ் பண்ணிடுறேன். ஓகே, அழகாக வந்துருச்சு. ஆன் ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ இதை நான் புஷ் புல் பண்ணால் இது வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு கதை ஓவர். ஹைட்டு அகெயின் ஸ்கேல் பண்ணியிருக்க டைம் இல்லை. ஸோ நான் வந்து இதை லைட்டாக இறக்கி விட்றேன், இந்த வாழை. அவ்வளோதான் ஓவர். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் டைம் இல்லை. இதுவும் ஓவர். வேறு என்ன இருக்குது இதுக்கு மேலே? கிச்சன் ஏரியா இருக்குது. கிச்சனுக்கு கூட நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம். எனக்கு ஏதாவது டிசைன் மாதிரி கான்செப்டில் வேணும், அந்த மாதிரி. இதை எடுத்து இந்த லைன்லாம் தூக்கிறேன். ஓகே, இப்போ தான் கிச்சன் ஏரியா. இங்கே எனக்கு ஏதாவது வித்தியாசமாக ஒரு டெக்ஸ்டர் பண்ணணும்னு ஆசை, பண்ணலாம். ஓகே, முதல்ல ஒரு ஆர்க்கு. ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? இதை இட்டு கொண்டு வரலாமா? ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே, ஏதோ சம்திங். ஆன் ஃபேஸும் வார்த்தை வரணும். முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு தனியாக நிற்கிது? இது தேவையில்ல ஆள். அவ்வளோ. ஸோ இது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நமக்கு. இவ்வளோ இந்த மாதிரி இதே வந்து கான்செப்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து விட்லாம், தேவையில்ல. ஓகே, இங்கே இதெல்லாம் தேவையில்ல, எடுத்து விட்லாம். வேறு என்ன இருக்குது மாதிரி? அதில் அதுமாரி டோர் சொல்லிட்டேன். விண்டோ எங்கே? செட்ஸ் ஆஃப் விண்டோஸு. இதுவாக தான்
குரூப்பிங்காக இருக்குது. குரூப்பிங்கை உடைக்கணும், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோடு, ஜஸ்ட் ரைட் கிளிக்கு எக்ஸ்ப்ளோடு 1 2 3. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன், அந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே வச்சுட்டேன். ஆனால் என்னென்னா இங்கே இந்த கேள்வி கண்டிப்பாக வரும், இது என்னது இன்னும் கேப் வந்து போச்சு அப்படின்னா ஒத்துக்கிறேன். அது நாம தான் என்ன பண்ணணும், திருப்பி ஒரு அதை அடைக்கணும் நாம தான். ஓகே வச்சுட்டேன், கரெக்டாக தான் இருக்கா? ஓகே ஓகே ஒரு இதை வச்சு அடைச்சிட்டேன். பட் இது பாருங்கள், இதுவும் கரெக்டாக ஒரு இதாகல. ஸோ என்ன பண்ணணும், இந்த இதை மட்டும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்டர்செக்ட் ஃபேஸஸ் கொடுக்கணும் வித் மாடல். இப்படி கொடுத்தானா இதுவும் தனித்தனியாகிடும். ஓகே, இப்போ புஷ் புல் பி. பெயிண்ட் டப்பா ஈஸி. பி பக்கெட்டு அந்த இங்க் ஃபில்லர் வச்சு அடிச்சு இங்கே பெயிண்ட் அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு, ஒன்றும் தெரியாது. ஓகே, இது நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் தெரில. இப்போ கரெக்டாக இருக்கு, இப்போ கரெக்டாக போகுது. ஓகே முடிஞ்சு போச்சு. பெயிண்ட் பக்கெட்டு நீட்டாக இருக்குது. இந்த விண்டோ தரதான் இழுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதை என்ன பண்ணால் ஸ்கேலிங் பண்ணிடலாம், ஏன்னா இது கொஞ்சம் இது கொஞ்சம் இதாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது. ஓகே இது எஸ்எஸ் ஸ்கேலு, இது ரொம்ப நல்ல கட்டியிருப்பாங்க. ஸோ டக்குனு ஈஸியாக முடிச்சு விட்லாம். ஓகே ஹைட்டும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. ஓகே இது ஓவர். அவ்வளோதான், இந்த விண்டோ டோர் இவ்வளோ தான். ஆல்ரெடி காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த காம்பனன்ட்ஸ் என்ன கொண்டு வரோம், உள்ளே கொண்டு வரோம். ஸோ உள்ளே கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோடு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிட்டு பிட்டாக உடஞ்சிரும்.
ஃப்ரம் வந்து அன்ஹைடு அந்த எங்கது ரூஃபு முடிஞ்சு போச்சு போகணும்னு நினைக்கிறேன். பேசிக் இவ்வளோ தான். இது பேசிக் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்னு போட்டுருக்கேன்.